வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான். மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் நான் இன்றைக்கி வச்சுருக்கிற மீன் குழம்பு. இது வந்து வெலை மீன் அப்படி சொல்லுவாங்க. அந்த மீனில் தான் இன்றைக்கி நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து க்ரில் பண்ணுது. ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்ம வந்து அடுப்பில் பண்ணாமல் அவனில் வச்சு எப்படி க்ரில் ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து இன்றைக்கி வந்து வீடியோவாக காமிக்க போகிறேன். இதில் வந்து சிக்கன் ஃபிஷ் ரெண்டையுமே நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ஒரே டைமிங்கில் ரெண்டையும் ஒன்றாவே வச்சு என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா க்ரில் ஃப்ரை பண்ணியாச்சு. சரி வாங்க இந்த வீடியோ எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்க மீன் என்ன அப்படின்னா வெலா மீன். இது வந்து குளத்து மீன். கடல் மீனை விட குளத்து மீன் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து கடல் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதில்ல. கடல் சைடு இருக்கிறவங்களுக்கு வந்து கடல் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து இருக்கிற ஏரியாவில் வந்து கடல் மீன் வந்து நமக்கு வந்து ஃப்ரீசரில் வச்சு தான் கொண்டு வருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படின்னா அது குளத்து மீன் தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து புதுசாக இருக்கிற மீன், அதாவது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கட் பண்ண மீன் இப்படி தான் இருக்கும். அந்த ரத்தம் வந்து ரொம்ப உறைஞ்சிருக்காது, அப்படியே நமக்கு வந்து திக்காக இருக்கும். இந்த மீன் வந்து நல்ல முள் வந்து நடுப்பகுதியில் மட்டும் தான் இருக்கும். மீதி எல்லா இடத்துலையும் என்ன இருக்காது அப்படின்னா முள் அதிகமாக இருக்காது, சதை பகுதி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்லேயும் கிடைக்கும். நமக்கு மீன் எடுத்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். சரி, இந்த மீனை எவ்வளோ ஈஸியாக நம்ம கழுவிக்கலாம். இந்த மாதிரி டேப் வாட்டரை நீங்கள் திறந்துட்டு அந்த அழுக்கு இருக்க பகுதியை நீங்கள் இந்த மாதிரி வச்சாலே என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த தண்ணி வர ஃபோர்ஸுக்கு அந்த நடுசில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கல்லுப்பு சேர்த்து அந்த ஸ்கின் பகுதி எல்லாத்தையுமே நல்லா உரசி எடுத்துட்டோம் அப்படின்னா மீனை வந்து ஒரு சூப்பராக நம்ம வந்து கழுவி எடுத்துடலாம். இந்த மாதிரி மீன் வந்து குளத்து மீன் அப்படிங்கிறதுனால நிறைய என்ன செய்யும் அப்படின்னா வலுவலுன்னு இருக்கும். இந்த மாதிரி கடல் மீன் வந்து இந்த மாதிரி இருக்காது. குளத்து மீன் வந்து நம்ம நல்லா தேய்ச்சி கழுவணும். அப்போ தான் அந்த ஸ்கின் மேலே இருக்கிற வலுவலுப்பு எல்லாமே போயிடும். இந்த மீன் குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். மாவத்தல் எடுத்திருக்கேன். மாங்காயை வந்து வத்தலாக செஞ்சது. இது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மாவத்தில் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சிடணும். அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாமே பேஸ்ட்டு, தேங்காய் கூட நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா வத்தல் பொடி குழம்பு மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ரொம்ப எல்லாமே பேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால குழம்பு டக்குன்னு வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெங்காயம். பொடி வெங்காயம் தான் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு. சின்ன வெங்காயம் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா பேஸ்ட்டாக சேர்த்துட்டேன்னா எந்த அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கமோ அதே அளவுக்கு தக்காளியும் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மாவத்தல் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா முருங்கைக்காயும் சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது என்ன அப்படின்னா புளி. இது என்ன புளி அப்படின்னா குடம்புளி, அதாவது மருத்துவ குணம் நிறைஞ்ச புளி. அந்த புளி அதாவது நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற புளி ஒத்துக்காதவங்க இந்த மாதிரி புளியை வந்து மருத்துவ குணம் நிறைஞ்ச புளி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. அதனால் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா குடம்புளி சேர்த்தாச்சு. அதை நான் பேஸ்ட் ரெடி பண்ணுது. அதோட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி அதை நம்ம பேஸ்ட்டாக ஆக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும். இப்போ வெங்காயம் தக்காளி புளி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் நான் கூட சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கருவேப்பிலை மல்லியில் எது இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுக்கு மேல்டாக்கில் சேர்த்துட்டு நல்லா என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கொதிக்க விடணும். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மாவத்தல் இனிமேல் தான் சேர்க்க போகிறேன். மீன் எப்போ சேர்க்கமோ அதே டயத்தில் அந்த காஞ்ச மாங்காயை நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம், அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வர்றப்ப சேர்க்கணும், முதல்ல சேர்த்துடக்கூடாது. இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்துடுச்சு. வத்தலை நம்ம என்ன தண்ணியை தூர ஊற்றிடுங்க. வத்தல் மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வத்தலை வந்து ஊற போடாமல் வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் மீன் வந்து போட்ட உடனே சீக்கிரம் வந்துடும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாவத்தல் சேர்க்குறப்ப ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க, ஊற வச்சுட்டு சேர்க்கணும். அதையும் நம்ம சாதாரணமாக புளிக்குழம்புலாம் வைக்கிறப்ப நீங்கள் நம்ம காய்கறிலாம் கொஞ்சம் கூடுதல் நேரம் வேகணும். அந்த நேரம் மாவத்தில் நீங்கள் அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கலாம், ஊற வைக்காமனாலும். ஆனால் மீன் குழம்புக்கு சேர்க்குறப்ப மாவத்தில் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும். மாவத்தல் சேர்த்து செய்கிறப்ப புளி என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். இல்லைனா எல்லா புளிப்பும் சேர்ந்து குழம்புல புளிப்பு மட்டும்தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக என்ன செய்யாது அப்படின்னா காரம் தெரியாது, உப்பு தெரியாது, வெறும் புளிப்பு மட்டும் இருந்தால் அந்த மீன் குழம்பு டேஸ்ட் இருக்காது. இப்போ சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மீனை கிண்டி விடக்கவே கூடாது.
குழம்பு நல்லா வற்றணும். வற்றி ஒரு 2 மணி நேரம் கழித்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மீன் குழம்ப நம்ம டேஸ்ட் பார்க்கணும். குழம்பு வச்ச உடனே நம்ம மீன் குழம்பு சாப்பிடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் காலையிலே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, மீன் குழம்பு வச்சுட்டிங்க அப்படின்னா மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 11 மணி வாக்கில் நம்ம வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 1 மணிக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மீன் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மீன் ஃப்ரை, அதாவது க்ரில் பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா க்ரில் பண்ண. அதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இஞ்சி, பூண்டு, மல்லி இலை, இது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அரைக்க போகிறோம். அது கூடவே வத்தல் பொடி, குழம்பு மசாலா பொடி நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகு பொடி அதிகமாக சேர்த்துக்கலாம். 1 லெமனை கட் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அதோட ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைக்கணும்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இந்த உப்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கிரில் ஃபிஷ் ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவை அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு சாதாரணமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மசாலாவே உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்க போகிறோம். இது நீங்கள் வந்து பேனில் பொரிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து அவனில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த மீனில் தடவி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிறது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மசாலாவை மீதி எக்ஸ்ட்ரா ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் அதையும் என்ன செஞ்சுக்கலாம் ஒரு பவுலில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், திரும்பவும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மசாலாவை திரும்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற மசாலாவை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும். இந்த ஃபிஷ்ஷில் வந்து நல்லா நீங்கள் வந்து அந்த மசாலா எல்லாம் ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஊறிடும். இதை இப்படியே வச்சு ஒரு 10 நிமிஷம் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அப்படியே வச்சிடணும். மசாலா எல்லாம் வேகணும். அதனால் இது நல்லா ஊறுனா மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா நல்ல கிரில் ஃபிஷ் ரெடி ஆகும். இந்த மாதிரி நான் 4 ஃபிஷ்ஷையும் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நல்லா மசாலா தடவி எடுத்தாச்சு. இந்த மீன் வந்து நல்லா சதைப்பகுதி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். 4 மீனுக்கும் இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அவனில் வச்சுக்கலாம். இதை தோசை தவாவில் இப்படியே நீங்கள் வந்து எண்ணெய் ரொம்ப சேர்க்காமல் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஃபிஷ்ஷை அப்படியே தூக்கி வச்சாலும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிரில் ஃபிஷ் ரெடி ஆகிடும். அப்படி இல்லை அவன் வச்சுருக்கீங்க அப்படின்னிங்கன்னா அவன்லேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கிரில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவனில் வச்சு தான் செய்ய போகிறோம். அதாவது எண்ணெய் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிரில் ஃபிஷ் ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு லேயரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கிரில் பேனில் சிக்கன் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிற இதில் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபிஷ்ஷை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஒன்றா எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த மசாலா கீழே வரக்கூடாது. அதுக்கு ஏற்றாக்கில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 4 மீன் அப்படிங்கிறதுனால ஒரு ஷிஃப்ட்டு சரியாக இருக்கும். கூடுதலாக இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப இன்னொரு வாட்டி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 4 ஃபிஷ்ஷை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கிரில் பண்ணிக்கிடும். சிக்கனுமே கிரில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும். பெரிய ஸ்டாண்டில் இந்த மேலே வச்சுக்கோங்க. சின்ன ஸ்டாண்டில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சிக்கன் வச்சுக்கலாம். ரெண்டையும் ஒரே டைமில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் பணமும் கம்மியாகும். அதே சமயத்தில் 2 in 1 அப்படிங்கிற மாதிரி நமக்கு முடிஞ்சிடும். ரெண்டுமே ஒரே டயத்தில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கிரில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கிரில் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த தட்டு வந்து நல்லா ரோல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி ரோல் ஆனால் மட்டும் தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பிளேட் நல்லா சுற்றும். அந்த அவனில் இந்த மாதிரி சுற்றிச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக வச்சுருக்கோன்னு அர்த்தம். நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் டோரை. அதில் கிரில் சிக்கனுங்கிற ஆப்ஷனை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 8ல் 5வது இடத்துல தான் என்ன இருக்குது அப்படின்னா கிரில் சிக்கனுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை ஆன் பண்ண பிறகு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா 23 மினிட்ஸ் நமக்கு வந்து காமிக்கிறோம். இந்த 23 மினிட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா கிரில் சிக்கன் ஓடும். அதில் 11 மினிட்ஸ் வந்தது என்ன செஞ்சிடும் அப்படின்னா பீப் சவுண்டு வரும். அப்புறம் பீப் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னா சிக்கனை ரொட்டேட் பண்ணி வைக்கணும். அதாவது ஒரு சைடு வெந்திருக்கும், திரும்ப மாற்றி வைக்கணும். நம்ம தோசைக்கல்ல ஒரு சைடு தோசை வெந்தப்புறம் திருப்பி போடுவோம்ல, அதே மாதிரி சிக்கனையும்
ஃபிஷ்ஷையும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சைடு எடுத்துகிட்டு அடுத்த சைடு என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றி திரும்பியும் என்ன செய்யணும் அப்படின்னா 11 மினிட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா குக் பண்ணணும். இப்போ 11 மினிட்ஸ் ப்ளஸ் 11 22 மினிட்ஸ் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா சூப்பராக கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, கிரில் ஃபிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. தேங்க்யூ.